கமர்ஷியல் வெஹிக்கிள் ஒரு தெரியாமல் ஒரு அது என்ன சம்பவம் எது யார் மேலே தப்பு அப்படிங்கிறது வந்து நம்ம முடிவு பண்ண முடியாது. அது வந்து அதுக்கு தனி டிராஃபிக் இன்வெஸ்டிகேஷன் தனி டீம் இருக்காங்க, அவங்க வந்து அதை முடிவு பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு தவறுதலான சம்பவம் இனிமேல் நடக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம எல்லாரும் ஒத்துழைக்கணும். ஒரு விபத்து இல்லாத தமிழ்நாடை, ஒரு விபத்து இல்லாத சென்னையை உருவாக்குறதுக்கு நம்ம எல்லாரும் ஒத்துழைச்சா தான் உண்டு. நீங்கள் பஸ் ஸ்டாப்பில் பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணும்போது மேலே ஏறி நில்லுங்க. எப்போவுமே வெளியே வந்து ரோட்டில் நின்று வெயிட் பண்ணாதீங்க, பஸ்ஸுக்கு மேலே ஏறி நில்லுங்க. எப்போவுமே பஸ் ஸ்டாப்பில் ஒரு சிக்னலை கிராஸ் பண்ணும்போது உங்களுக்கு பாதசாரிகளுக்கான சிக்னல் வரும்போது தான் நீங்கள் கிராஸ் பண்ணணும். மற்ற டைமில் நீங்கள் கிராஸ் பண்ணவே கூடாது, ரொம்ப டேஞ்சர். தயவு செஞ்சு பாதசாரிகளாக இருக்கிற எல்லாருமே வந்து அதை பின்பற்றுங்க. அதே மாதிரி டூ வீலரில் போகும்போது ஹெல்மெட் போடணும் அப்படிங்கிறது ஒரு சப்கான்ஷியஸாக உங்களுக்கு வரணும். இப்போ எப்படி நீங்கள் வெளியே போகும்போது ஒரு ஃபோன் எடுத்து போகிறீங்க, வெளியே போகும்போது உங்களுக்கு தேவையான திங்ஸ் எடுக்கிற மாதிரி டூ வீலரில் ஏறி நம்ம உட்காரோம் அப்படின்னா ஹெல்மெட் கைக்கு வந்துடணும். ஹெல்மெட் இல்லாட்டி ஐயோ நம்ம இந்த டூ வீலர் எடுக்கக்கூடாது, ஸ்டார்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரணும். எப்போவுமே ஹெல்மெட் போடுங்க. அதே மாதிரி நிறைய பேர் 2 ஹெல்மெட் போட்டு வந்தீங்க, ரொம்ப சந்தோஷம். பைக்கில் போகும்போது பின்னாடி உட்காந்துருக்கவங்களும் கண்டிப்பாக ஹெல்மெட் போடணும், ஹெல்மெட் போடாமல் வரக்கூடாது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம ஹெல்மெட் போடுறோம், ஹெல்மெட் போடும்போது ஆனால் அதுக்கப்புறம் என்ன பண்ண மாட்டேங்கிறோம், வச்சுருக்கிறோம், ஹெல்மெட் போடுறோம். ஹெல்மெட் போட்டு அடுத்து முக்கியமான விஷயம் என்ன மறந்துடும்னா இந்த ஸ்ட்ராப். இந்த ஸ்ட்ராப் போடலாட்டி நீங்கள் ஹெல்மெட் போடுறதுக்கான எந்த விதமான பயனுமே கிடையாது. கண்டிப்பாக ஸ்ட்ராப் போடணும். அது எவ்வளோ டைட்டாக உங்கள் சின்ன இது பண்ணுதோ அவ்வளோ வந்து உங்களுக்கு சேஃப்டி. எப்போவுமே ஹெல்மெட் போடும்போது சின் ட்ராப் கண்டிப்பாக போடணும். அது இல்லாமல் ஹெல்மெட் போடவே போடாதீங்க. அது இல்லாத ஹெல்மெட்டை யூஸ் பண்ணாதீங்க. சின் ட்ராப் இருக்கிற நல்ல ஐஎஸ்ஐ தரம் வாய்ந்த ஹெல்மெட்டை யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் எல்லாமே உங்களுடைய சேஃப்டியாக தான். போலீஸ் எடுக்கிற ஒவ்வொரு விஷயங்களுமே உங்களுடைய பாதுகாப்பை மையப்படுத்தி தான் நாங்கள் எல்லாமே சொல்கிறோம். அதனால் தயவு செஞ்சு ஒவ்வொரு நேரத்துலையும் போலீஸ்க்கு கோஆப்ரேட் பண்ணுங்கள். எல்லா சாலை விதிகளையும் மதிங்க. ரெட்டில் தயவு செஞ்சு கிராஸ் பண்ணாதீங்க. என்ன தெரியுங்களா, விபத்துக்கு இல்லை சார் விஷயப்பட்ட சொல்கிறேன். அதுக்கு ஏற்றுக்கணும். அதுக்கு ஒரு விஷயம் சொன்ன உங்களுக்கு புரியும். 96 வந்து ரோடு 3 லைன் மாற்றினாங்க. பஸ்ஸு 1, கார் 1, பைக் 1. எல்லா வண்டி ஒரு கவர்மெண்ட் பஸ் அப்படி போகிறானா இப்படி போகிறான்னு ஆட்டோ இதில் வர இருக்காங்க. இந்த வர கன்ஃபியூஸாக அந்த டூவில் ஓட்டும்போது திணறாங்க. ஆனால் அது நீ பண்ணி கட்டுறாங்க. எனக்கு அவங்க ரூட் எது கிடையாது. அது தயவுசெய்து அந்த பஸ்ஸு காரு தனித்தனியாக கொண்டு போட்டுருக்காங்க. வழி கரெக்டாக அதை போட்டு போய் ஒரு ப்ராப்ளம் எல்லாம் அவங்க வழியில் போயினே இருந்தாங்க. அதை மட்டும் நீங்கள் மேலதிகாரிகிட்ட சொல்லிட்டு அதை மறுபடி போட்டாங்க. அதுக்கான எல்லா விஷயங்களையும் நாங்கள் போட்டிங்கன்னா முடிஞ்ச எல்லா ரோட்லையும் எல்லா விஷயத்துலையுமே அதாவது 3 விஷயம் சொல்லுவாங்க. இன்ஜினியரிங், எஜுகேஷன், என்ஃபோர்ஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லி இன்ஜினியரிங் சம்மந்தமாக என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான எல்லா தகவல்களுமே நாங்கள் எங்களுடைய உயர் அதிகாரிகளுக்கு எல்லாருக்குமே நாங்கள் வரிசையாக ஒவ்வொரு சம்பவம் நடக்கும்போதும் அதுக்கு என்ன பண்ணலாம், என்ன இது நடக்காமல் இருக்க என்னென்ன ப்ரிகாஷன்ஸ் என்னென்ன, அதுக்கப்புறம் என்ன எஃபெக்ட்ஸ் நம்ம என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் மாற்றலாம் அப்படிங்கிறத நம்ம ரெகுலராக பண்ணிக்கிட்டு இருக்கோம்.